தேடி வந்ததை பார்த்துட்டு விஜய்க்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஓடி போய் ஹக் பண்ணுறதுக்காக ஓடுறாரு. உடனே காவேரி சாவி கொடுக்க தான் நான் வந்தேன், வீடு நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுற, நீ இங்கே வந்துட்டேன்னு நினச்சினேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சாரி பாட்டி, நான் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, உங்கள் பேரன் தான் என்னை போக சொல்லிட்டார்ல அப்படின்னு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, நான் போக சொன்னதுக்கு காரணம் இருக்குது காவேரி, எல்லா விஷயத்துக்குமே காரணம் இருக்குது, நிறைய விஷயங்களை நீ புரிஞ்சுக்காம பண்ணுற, நான் புரிஞ்சுக்காமல் பண்ணுறேன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் புரிஞ்சுக்கலையா இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கலையான்னு சொல்லிட்டு. என் மனசை என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் புரிஞ்சுருக்கீங்களா? என்றைக்காவது ஒரு நாள் என் மனசில் நான் என்ன நினைக்கிறேன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் யோசிச்சது இல்லைல்ல, அப்புறம் எப்படிங்க நான் மட்டும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி அது சொல்லுங்கங்க அப்படின்னோடனே கல்யாணி உடனே காவேரி நான் சொல்கிறது கேளுமான்னு. தாத்தா நீ அமைதியாயிரு, புருஷன் முன்னாடி பேசி முடிவு எடுக்கட்டும், பேசினாதாம்மா தீர்வு வரும் அப்படின்றாங்க. சரிங்க அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. பாட்டி, உன்னை ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிறேன், நான் ஏன் காவேரி உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்தேன், நீ உன்னை புரிஞ்சுக்கிறதுனால தானே இப்போ வரைக்கும் உனக்காக நான் எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சிருந்தா போதுமா, அதை என்கிட்ட சொன்னீங்களா? இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை ஆறுதலாக நீங்கள் பேசியிருக்கீங்களா? நீங்கள் தான் அக்ரிமெண்ட் போட்டிங்க, ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வேலிட் இல்லைன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு வேலிட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. என்ன காவேரி இப்படி பேசுகிற, வேறு எப்படி பேசுவாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை நான் யோசிச்சிருந்தா இவ்வளோ நாள் நான் உன் கூட வாழ்ந்துருப்பேனா காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுறேன், அந்த அக்ரிமெண்ட்டுக்கெலாம் வேலிட் இல்லை காவேரி, அதை நீங்கள் சொல்லக்கூடாதுங்க, அந்த வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு நிரூபிக்கணும், நீங்கள் நிரூபிச்சிங்களா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. காவேரி இப்படிலாம் பேசுகிற, நீ வேணும்னு தானே காவேரி ஓடி வந்தீங்க, வெண்ணிலா கையை பிடிச்சோன்னே ஏன் நின்னீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. ஏன் காவேரி நீ கூட வெண்ணிலா வச்சு என்னை சந்தேகப்படுறிய எல்லாரும் மாதிரியே, நான் சந்தேகம்லாம் படலைங்க, ஏன்னா நீங்கள் சந்தேகத்தை உருவாக்குறீங்க, எல்லாரும் வெண்ணிலாவும் நீங்களும் ஒன்றா சேர்கிறதுக்காக தான் என்னை நீங்கள் பிரித்து விட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லைங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி, நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா நீங்கள் என்னோட வெண்ணிலா தான் முக்கியம்னு நினச்சதால் தான் இவ்வளோ பிரச்சனையும் உருவாயிருக்கு, நீங்கள் சாய்ஸில் என்னை வச்சுருந்தீங்க, வெண்ணிலாவா நானான்ற சாய்ஸ் அப்படின்னு. காவேரி ஏன் காவேரி இவ்வளோ பேசுகிறேன், நான் அப்படிலாம் யோசிக்கல காவேரி, நீங்கள் யோசிக்கலைன்னா முதல்ல வெண்ணிலா வந்தாங்களே இந்த வீட்டுக்கு, அன்றைக்கி நான் தானே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தேன், அப்போ கூட்டிகிட்டு வந்தோடனே என்னை திரும்பியாவது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் நான் என்ன யோசிக்கிறேன் என்ன பேசுகிறேன் எதையாவது ஒன்று யோசிச்சிங்களா, என் கண்ணு முன்னாடியே வெண்ணிலாவை கையை பிடிச்சிட்டு அப்படியே நின்னீங்க, அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போனீங்களே, இவ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா, என்ன ஆச்சு காவேரிக்கா, அவன் மனநிலையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோன் எனக்கு பண்ணீங்களா? இல்லை காவேரி நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஏங்க நீங்கள் வேறு எப்போங்க ஃபோன் பண்ணீங்க எனக்கு ஃபோன் பண்ணலை, ஒரு மெசேஜ் பண்ணலை, நான் என்ன ஆகுறேன் ஏது ஆகுறன்னு கூட நீங்கள் பார்க்கல, ஐயோ காவேரி நீ என்ன சொல்கிறதுனே தெரியலையே, நான் பண்ணனே அப்படி சொல்கிறாரு. அது மட்டுமாங்க, இப்போ வரைக்கும் வெண்ணிலா தானே நீங்கள் எல்லாமே பார்த்து பண்ணுறீங்க, அவங்க வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஆவேன் இதை பற்றி நீங்கள் யோசிக்கல, ஏன் அவங்க குணமானோன்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, அவங்களுக்கு குணமானோன்னு அவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்கள வேணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டேனே, அதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா, நீங்கள் அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்களா, வெண்ணிலா இதுக்கப்புறம் என்ன ஆவாங்க ஏது ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்களா, நீங்கள் எந்த நம்பிக்கையுமே கொடுக்கல விஜய் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாரு. நான் பண்ண தப்பே அதுதான் காவேரி, ப்ளீஸ் காவேரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் காவேரி, ஒவ்வொரு நொடியும் என்னை அக்ரிமெண்ட் பற்றியும் அதே மாதிரி வெண்ணிலாவை பற்றியும் அப்படி பேசி என்னை காயப்படுத்திட்டே இருந்தீங்களே விஜய், நான் கேட்குறதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை விஜய், என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினீங்க, என்னை வீட்டை விட்டு கேட்டிருக்கேன், இவ்வளவும் பண்ணிவிட்டு கடைசியில் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே விஜய் அப்படி சொல்லிட்டு அழறாங்க. ஐயோ காவேரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழறாரு விஜய்.